மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு தெரியாது என்ன? இப்போ சூரியனுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா, ஜட பொருள்லயும் இருக்குங்க. உயிர் சரி, இல்லாம என்ன ஒண்ணு, கல்லுக்கே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அணுதானுங்க அது. நல்ல நல்ல புரிதல். இப்போ செடிக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்குங்க, சரி, இருக்குங்க. சரி, சரி. இப்போ உலகத்துல ரெண்டு இருக்கு. அதாவது உயிர் பொருள், உயிரற்ற பொருள் ரெண்டு இருக்கு. சரிங்க. உயிர் பொருள், உயிரற்ற பொருள். அது தமிழ்ல வந்து உயர்திணை, உயர்திணை அஃறிணைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இதுல அப்ப வந்து உயர்திணை பொருளுக்கு அஃறிணை உதவி செய்கிறது. சரிங்க. உயர்திணை என்ன தெரியுமா அர்த்தம்? உயர்திணை அஃறிணை என்னது? நம்ம வந்து கேவலமா தமிழ் வந்து யாரையும் கேவலமா பேசாது. தமிழ் வந்து தமிழ் இருக்கிற ஒரு பண்பே இந்த இந்த தமிழ் இருக்கிற பண்பே அதுதான். ஆமாங்க, அதாவது ஆமாங்க. அஃறிணை என்று சொன்னாலே, உயர்திணை என்று என்று சொன்னாலே என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, உயர்திணை என்று சொன்னால் மேம்பாடு அடைந்தது, சரிங்க. அஃறிணை என்று சொன்னால் மேம்பாடு அடையாதது. இப்படித்தான் அப்படி சொல்லணும். அது கீழானதுன்னு சொல்லாது. தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள். இப்படித்தான். சரி, இப்ப இத பாருங்க. இந்த உடம்புனாவே துன்பத்துக்கு இந்த உடம்புனாவே துன்பம் உடையதுதான் அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாரு. சரி. உடம்புன்னு வந்துட்டாவே இப்ப அது உயிருடல். இப்ப நம்மளது உயிருடல். இதுலதானே எல்லா துன்பமும் இருக்குது. இப்ப மாடுகள், விலங்குகள் துன்பத்தை சொல்லதான் எனக்கு தெரியல. அது நமக்கு தெரியல. அது எதை கத்துது. அப்புறம் அது போகுது வருது. ஆனா மனிதன் மட்டும்தான் இந்த இலக்கெல்லாம் சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு துன்பத்தை அனுபவிக்கிறான். இது போக நம்ம வாய் சுவைக்கு உள்ள போடுகின்ற பொழுது பல்வேறு வகையான வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு அவனை வந்து சித்திரவதை பண்ணுது. ஆசைப்படுறான், எதிர்பார்க்கிறானுங்க, மனிதன் துன்பப்படுறானுங்க. ஆமா. மாடுகனுக்கு அது இல்லைங்க, உணவு தேவை இருந்தா வேலை முடிஞ்சது. அது முடிஞ்சு போச்சு. அது அப்ப இது வந்து என்ன கேட்டா, அப்ப உயிரற்ற பொருள் தான் உயிருள்ள பொருளாக மாறுது. உயிரற்ற சரிங்க. பொருள் தான் உயிருள்ள பொருளாக மாறுது. அணுவா மாறுது. எல்லாமே அணுதான். அணுவோட சேர்ந்து அணுவாக மாறுகின்ற பொழுது இன்னொரு உயிராக அது மாறிவிடும். ஒரு தாவரம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போய் பொடி பொடியா போய் கண்ணுக்கு தெரியாத துகளாக மாறுகின்ற பொழுது அது வேதிவினையா மாறப்ப அது வந்து என்னவாக உயிரா பொருளா மாறி மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு அப்ப உயிர் பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சூழ்நிலை அமையணுங்க. இந்த மண்ணு, நீரு, வெப்பம் கிடைச்சதுன்னா அந்த விதை வந்து தானியம் முளைச்சு வருதுங்க. அது அது ரைட். வரைக்கும் அது உயிர் இல்லாத ஜடமா இருக்குங்க. அதுதான். அப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது இருந்துட்டே இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சூரியனை பார்த்தா உயிர் இல்லை. செடிக்கு சரிங்க. பார்த்தா உயிர் இருக்கு. ஆனா இப்படி வச்சுக்கலாம். சூரியனுக்கு உயிர் இல்லை, செடிக்கு உயிர் இருக்கு. ஆனால் இந்த செடி என்ன பண்ணுதுன்னா, சூரியன்கிட்ட ஒளியை வாங்கி தன்னை வளர்த்தி கொள்கிறது. அப்ப சரிங்க. இதுல என்ன சொல்றேன்னா, இந்த ஜடப்பொருள் உயிர் பொருளுக்கு உதவி செய்கிறது. சரிங்க. இதுதான் விஷயமே. இப்ப நாம வந்து இந்த பரிணாம பிரச்சனை, நமக்கு வந்து பரிணாம பிரச்சனை. சரிங்க. பரிணாம பிரச்சனை தெரியாமையே சோத்தை பத்தி பேசுறது, அப்புறம் அந்த உணவு பத்தி பேசுறது. பரிணாம பிரச்சனையை பேசாமே சோத்தை பத்தி பேசுறது. அவன் எவனாலையும் சோறு திங்கிறவன் பிச்சை எடுத்து தான் தீரணும். அது நல்லதா கெட்டதா? அவன் சோறு தின்ன ஆரம்பிச்சிட்டாலே அவன் எல்லா துன்பம் அவன் அனுபவிச்சே தீரணும். சோறை கூட்டினாலும் சரி, சோறை குறைச்சாலும் சரி, சோறை குறைச்சிட்டு வந்தாலும் சரி, சோறை கூட்டுற நீ இந்த எதுக்கு தெரியுமா? அந்த உணவுப் பொருளுக்காக நீ போயாகணுமே. உணவுப் பொருளுக்காக போயாகணும். அப்ப நீ என்ன ஆகுற? அந்த உணவு நுகர்வுக்குள்ள வந்துடுற. அந்த நுகர்வுங்கிற ரேஷனுக்கு போய் போகணும், சக்கரை வாங்க போகணும், சீமனை வாங்க போகணும். அப்படியே இந்த உணவு தொட எல்லாத்துக்கும் போய் சிக்கிக்கிற நீ. அப்ப இந்த உணவு பழக்கம் அப்படிங்கிறது உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அந்த கட்டாயப்படுத்துறோம். உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அதற்கு எதிரான ஒரு உணவு பழக்கத்தை பின்பற்றி உடம்பை கட்டாயப்படுத்தி தூய்மை செய்கிறோம். சொல்றான் இல்லையா? துணி நல்லா துவைச்சாத்தாண்ட தூய்மையாகுங்கிறான் இல்லையா? அந்த கட்டாயப்படுத்தி துவைக்கிறோம். இல்லைன்னா அழுக்கு அப்படியே தான் இருக்கும். நல்லா போட்டு தேய்ச்சி தப்புன்னு தப்புற அடி வெள்ளாயில வைடா அப்படிம்பா. வெள்ளாயில வைடா, அடி வெள்ளாயில வச்சு துவைடாம்பா. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பதப்படுத்தினா மட்டும்தான் இந்த உடம்பு தூய்மையாகிறது. அப்ப இந்த தூய்மையாகிறப்போ அந்த வெளியே இருக்கிற சக்தி உள்ள பூந்துக்குது. அதுக்காக இந்த உணவு பழக்கத்தின் காரணமாகவே தோலும் தோலுக்கு அடியில் இருக்கிற அந்த இடைவெளியில பூரா அந்த உணவு பழக்கத்தினால் கெட்டு போன
எல்லா பொருளுமே அங்க தங்கி இருக்குது. அங்க என்னதுன்னா இந்த வெளிச்சத்தை இழுக்க மாட்டேங்குது. வெளிச்சத்துல இழுக்க இழுக்க மாட்டேங்குது. மாட்டேங்குது. சுத்தமா பளிச்சுன்னு இருந்தா வெளிச்சத்தை இழுக்க கண்ணாடி மாதிரி வெளிச்சம் மாதிரி டப்புன்னு இழுத்து அது உள்ள போயிட்டே இருக்கேன். அது பூரா கண்டதை போட்டு கெட்டியாக்கி வச்சிடுறாங்களே, அது இழுக்க மாட்டேங்குது. இழுக்காம உள்ளே தங்கி இவன் நினைக்கிற பல நோய்கள் அது அதை எடுக்காத வரைக்கும் எல்லா பழம் இந்த இதை சாப்பிட்டா அது வரும், அதை சாப்பிட்டா இது வரும், இப்படி இப்படி அது ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர கட்டுப்படாது. அப்ப உடம்புனாவே துன்பம் தான். சரி, அப்படிங்கறதான் பொதுவான விஷயம். இப்ப நாம என்ன சொல்றோம்னா அந்த உடம்பை எப்படி சரி செய்யும், துன்பம் இல்லாம எப்படி வச்சுக்கிறதுன்னா அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகிறத துன்பம் இல்லாம வைத்துக்கிறது. அப்ப நியூட்ரல், அதாவது உயிருள்ள உடலா உயிரற்ற உடலா ரெண்டுக்கும் சேராம அப்படி நியூட்ரலா வச்சுக்கிற இதுதான் சித்தர்கள் கண்டுபிடித்தாங்க. அது இந்த மிகுந்தாலும் குறைந்தாலும் அப்படின்னு அர்த்தம். தராசு இந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் வேண்டாம், அப்படியே மையத்துல வச்சுக்கோ, புள்ளியில வச்சுக்கோ, மையத்துல வச்சுக்கோ, புள்ளியில வச்சுக்கோ அப்படிங்கறத. இதை தப்பா எழுதி என்ன எழுதிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அருந்துவதும் அற்று போவதும் என்பதற்கு பரிமேலழகர் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் அவருடைய மனப்பழக்கத்தின் காரணமாக உணவுன்னு எழுதிட்டாரு, அவ்வளவுதான். இது என்ன ஆகி போச்சுன்னா சிக்கல். இதை வச்சு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, எல்லாருமே வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப ராஜயோகத்தை பத்தி ஒரு நிமிஷம். இந்த ராஜயோகத்துல ஒரு 5 நிமிஷம் பேசி நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்துல 210 பக்கத்துல, இந்த புத்தகத்துல 210 ஒரு சிறு செய்தி, சும்மா ஒரு தகவலுக்காக கொடுக்குறேன், வகுப்புக்காக பேசுறேன். அதாவது புலன்கள் நமக்கு தெரியுது. மெய்வாய் நாக்கு ருசியிலிருந்து எல்லாம் புலன்கள் தான். மெய்வாய் கண்மூக்கு செவி நாக்கு. இதை விட இதுக்குதான் பவர் அதிகம். கண்ணு காது மூக்கை விட நாக்குக்கு தான் ஆராய்ச்சி தன்மை அதிகம். அதுலதான் அறுசுவை வருது, என்னென்னமோ வருது. உலகம் நல்லாகிறதுக்க காயப்படுத்தவும் செய்யறோம், மத்தவங்களை காயப்படுத்தவும் செய்யறோமுங்க அந்த வாயினால. ஆமாமா, என்னன்னா ஆமாமா, எல்லாம் புலன்கள் செய்யற வேலையை கட்டு இந்த வாய் செய்யற வேலை இருக்கு. வாயால் கட்டுறது வயிறு. கோபத்தால் பேசுறோம்னா தீப்பத்தி தெரியுது, கோபத்தால் பேசிட்டோம்னா நாடே தீப்பத்தி தெரியுது, என்னென்ன விட நடக்குது. அததான் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நீ செத்துதான் போவீங்கிறாரு. தப்பா பேசிட்டு அவனை சாவுதான் நிச்சயம்ங்கிறாரு. எவ்வளவு நுட்பமா வச்சிருக்காரு நாக்கு. இந்த நாக்கு வாய் இதெல்லாம் சரி அப்படியே இருக்கட்டும். அத கர்மேந்திரிய சிரத்தின்படி அப்படியே அது சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கான். அது எதுவா இருக்கட்டும். தமிழ்ல புலன்களிலும் உடலிலும் உள்ள அழுக்குகளை, புலன்களில் இருக்கிற அழுக்குகளையும் உடலில் உள்ள அழுக்குகளை அகற்றி அவற்றிற்கு ஆற்றலை கொடுப்பதே தவத்தின் பயன். தவத்தின் பயன் என்ன தெரியுமா? இதுல எங்கேயும் சொல்லல. தவம்னு என்னன்னு இதுல எங்கேயும் சொல்லல. ஆனா திருவள்ளுவர் தான் தவத்திற்கு உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றே தவத்திற்கு ஊறு அப்படின்னாரு. அந்த பிறவி துன்பமான பசி துன்பத்தை அமைதிப்படுத்துற தவம் சொல்றான். இதுல தவத்தின் பயன் என்ன? புலன்களை அடக்குதல்ங்கிறான், மன அழுக்கத்தை நீக்குதுங்கிறான். அப்புறம் நீங்க பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா தானே எல்லாமே நமக்கு புரியுது. பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா தானே எல்லாமே புரியுது. அப்படின்னா இந்த தவத்தின் பயனை புரியாம போகிறது இல்லையா? அப்ப இந்த தவத்தின் பயன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லா வகையான துன்ப துயரத்திலிருந்து மீண்டு வரலாங்கிறான். ஒத்து போகுது நாம சொல்லக்கூடிய கருத்தோடு இந்த ராஜயோகம் ஒத்து போகுது. நான் இன்னைக்கு தான் படிச்சு பார்த்தேன். ஏன்னா இதெல்லாம் முழுசா படிக்கவே இல்லை, சில குறிப்புகள் தான் படிச்சிருப்பேன். இன்னைக்கு தான் படிச்சு பார்த்தேன், என்னடா என்னமோ சொல்றான் அப்படின்னு. இது வரைக்கும் இத்தனை வருஷமா இருக்குது, முழுசா நான் படிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு இதுக்கு இந்த வெங்கடேசன் புத்தகத்துக்கே சாதகமா படிச்சு அது என்ன சொல்றாரு இதுல இருக்கிறத மட்டுமே மேற்பண்ண அதுக்கே நமக்கு நேரம் பத்துறது இல்லை. அப்படி பார்த்தா இன்னும் இந்த புத்தகத்தை நான் முழுசா படிக்கவே இல்லை. சில நேரத்துல எடுத்து படிப்பேன். ஏன்னா எல்லாம் சரியா இருக்கு. எல்லாம் இது தெரிஞ்சு மொத்தத்துல எதை தெரிஞ்சிருக்கணும் முதல்ல அதை செஞ்சு அதுல இருந்து தப்பிச்சு போயிடணும். அப்புறம் தான் நேரம் இருக்கும் பொழுது கூடுதலா செய்தி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு பாருங்க. எனக்கு இதோட நம்பிக்கை இல்லை. அதாவது ஏன்னா இதை உணராம போய் நான் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு தவத்தின் பயனால் என்னென்னமோ கிடைக்குன்னு சொல்றான். அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தானே தெரியும். ஆனா சாத்தியம் இருக்குது. அவன் என்னமோ சொல்றான், ஆச்சரியமா இருக்கு. அதாவது தூரத்துல இருக்கிறதெல்லாம் தெரியுங்கிறான், தூரத்துல இருக்கிறதெல்லாம் காதல் கேட்க முடியுங்கிறான், இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இந்த தவத்தின் பயன் காரணமாக அப்படின்னு என்ன இருக்கு தெரியுமா? இப்ப குவாண்டம் பிசிக்ஸ், இப்ப
இப்ப கையில இருக்கிற செல்போனை வச்சுட்டு எங்க இருக்கிற படம் பிடிச்சு பாக்குற மாதிரி தான். ஆமாங்க ஐயா. அது சாத்தியம் தானுங்க ஐயா. நம்மளுக்கு தெரியலைங்கிறக்கோசரம் அது இல்லாம இருக்க ஆஹ் வாய்ப்பு இல்லைங்க. அப்படித்தான். இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லணும், எல்லாத்துக்கும் அதாவது சாத்தியம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனா நமக்கு தென்படல அப்படின்னு தான் சொல்லலாம். சாத்தியம் இருக்கத்தான் செய்கிறது, நமக்கு தென்படவில்லை. என்ன சொல்றாங்கன்னா, தவத்தின் பயன் உடனே கிடைக்கின்றன. அதனால் தொலைவில் உள்ள காட்சியை காண்பது, தொலைவில் உள்ளவற்றின் ஓசைகளை கேட்பது முதலிய சித்திகள் கிடைக்கின்றன அப்படின்னு எழுதுறாரு. சரி, முடிஞ்ச நீங்க அனுபவிச்சு சொல்லுங்க. எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னத நிலையில் உள்ள தேவதைகளின் காட்சி பெற்று விரும்புகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடினமாக பயிற்சி செய்ய வேண்டும். இது என்ன நமக்கு ஒன்றும் புரியல. தேவதைகள் உதவி செய்வாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இந்த அளவுக்கு நீங்க பயிற்சி செய்கிறீர்களோ அந்த என்ன பயிற்சி என்ன, அதுக்கு என்ன அது தெரியலீங்க. அடுத்த கட்டத்து தெரியலீங்க. நீர் உணவு காற்று உணவுக்கு போய் அதுக்கு மேல தெரியலீங்களே. எல்லாம் முயற்சி பண்ணிருக்கலாங்க, அதுக்கு ஏன்னா முடியாம போச்சுங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த நாலாம் நிலையோட நாம் நிறுத்திக்கிட்டா தான் நம்ம சொல்லித்தர முடியும். அதுக்கப்புறம் போயிட்டோம்னா சொல்லித்தரக்கு ஆள் இருக்காது, நாம அது போனோம்னா வம்பு அப்படின்னு நிறுத்திட்டாரு. அது வந்து வம்பு. இப்ப நாம அந்த நிலைக்கு போயிட்டோம்னா அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு போக வேண்டியது இப்படியே, அவ்வளவுதான். நல்ல வேலை திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி எழுதி வச்சுங்காட்டியாச்சு. இவங்க எழுதி வைக்காம போயிருந்தாங்கன்னா அதுவும் போச்சு, கிடைச்சிருக்காது. அப்ப எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காமல் சமுதாயம் கருதி எழுதியிருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க தெரியுமா? பெரிய விஷயம். ஏன்னா ஓலைச்சுவடி எழுதி அது எழுத்தாணி வச்சு எழுதி மக்களுக்கு புரிய மொழியில எழுதணும்னா எவ்வளவு ஒரு பணம் செலவாகும் தெரியுங்களா? அந்த காலத்துல ஒரு ஜமீன், ஒரு மிகப்பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் அந்த உதவி செய்ய முடியும். ஜமீன்தார்கள், அரண்மனையில் இருக்கிற அரசர்கள், இந்த மாதிரி தான் யோகிகளுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு எழுத்தாணை யார் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஓலைச்சுவடி யார் கொடுப்பாங்க? அதுக்கான அமைதியான சூழல் அவருக்கு உருவாக்கி தரணும். ஒரு 1000 பாடம் எழுதுறானா அவன் அமைதியா உட்காந்து எழுதணும், அவனுக்கு எந்த தொந்தரவு. அப்படின்னா சாதாரண விஷயமா? அப்ப திருவள்ளுவருக்கு யார் உதவி செஞ்சிருப்பாங்க நினைச்ச கூட பார்க்க முடியல. அப்ப திருமூலருக்கு யார் உதவி செஞ்சிருப்பாங்க? இப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்படி அதனாலதான் இதுக்கு வந்து அதான் வள்ளுவர் எழுதுவாரு, நீ அருளா இருந்தாலும் பொருள் தான் மேல கொண்டு வரும். அப்ப பொருள் இல்லாமல் அருள் இல்லை. அப்ப இந்த கலை வளரணும்னா பொருள் பின்னணியில தேவைப்படுது. பொருள் இல்லைன்னா அருள் மேல வராது. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா இருக்கு, ஆனா அது உண்மையான பொருளான்னு கண்டுபிடிக்கணும். அந்த அருள்ங்கிறது, ஆரோக்கியங்கிறது உண்மையா இருக்கா, நம்ம சொல்றது உண்மையானு பாக்குறது தான். அதுக்கு நேரம் இல்லாம தான் நினைச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம சொல்றது உண்மையான பையன் ஆராய்ச்சி பண்றது இல்லை யாருமே. தப்பா பேசிட்டே இருந்தா. சரி, முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னத நிலையில் உள்ள தேவதைகளின் காட்சி பெற விரும்புமோ அவ்வளவுக்கு அளவு கடின பயிற்சி செய்ய வேண்டும். அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதால் சமாதி உண்டாகிறது. எதையும் அர்ப்பணம் செய்யறது? அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதால் சமாதி உண்டாகிறது. இறைவனிடம் சரண் புகுவதால் சமாதி நிறைவு பெறுகிறது. அதாவது இந்த சாதனை பாரதத்துல வருது இதெல்லாம். சௌ சந்தோஷம், தபம், ஸ்வாத், ஈஸ்வராயா, பிராணானி, தானா, நியமா, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனுடைய தொடர்ச்சியான விளக்கம் இது. முடிச்சுக்கிறேன். உறுதியாகவும் சுகமாகவும் இருப்பது ஆசனம். இதே நம்ம சொல்றாரு. இந்த ஆசனத்தை நம்ம பண்றது இல்லை இப்போ. 212 போயாச்சு, 210 அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா நான் உணவு சாப்பிட்ற இல்லையா பார்த்தீங்களா? தூய்மையான பழகுவது எங்க பாருங்க. தத்துவத்த தூய்மை, மன உற்சாகம், மன ஒருமைப்பாடு, புலன்களை வெற்றி கொள்ளல், ஆன்மா புலன்களை வெற்றி கொள்ளல், இதெல்லாம் இருக்கு. தூய்மையாக தூய்மையை பழகுவதால் சத்துவ பொருள் மேலோங்குகிறது, மனம் குவிந்து உற்சாகம் பெறுகிறது. நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு முதல் அடையாளம் உற்சாகம் பெறுவதே. முகத்தை தொங்கவிட்டு கொண்டிருப்பது அஜீரணத்தின் விளைவாக இருக்கலாம். இந்த அஜீரணம் வந்துட்டா படாத பாடு இருக்கு பாருங்க. வயிறு கெட்டு போய் அஜீரணம் வந்துட்டா அவனுக்கு நிலையில்லாத வாழ்க்கை. அது ஐயோ, அவன் படுறப்ப அந்த வெளியே போகணும். அந்த ஜீரணமாகி அந்த உடல் விட்டு நீங்க ஆஹா அப்பா
அது தம்ஸ் அப் அடிக்கிறது, எலுமிச்சை பழத்தை குடிக்கிறது, இஞ்சி சாறு போடுறது, தம்ஸ் அப்பு, கொக்கா கோலா அட்ரா, அதெல்லாம் ஒண்ணு அது வந்து என்னமோ பண்ணுது. ஆஹா அப்படிங்கிறான். சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அந்த நம்பினதுக்கு அப்புறம் அவன் படுற பாடு இருக்கு. ஆமாங்க. அஹ் அப்ப அப்ப அந்த புலன்கள் பாருங்க, இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, நம்ம போட்டுக்கிட்டு நீ உள்ள போடுற நீ அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு வாங்கிட்டு அப்புறம் இது வேலையை காட்டுது. ஆமாங்க, ஆமாங்க. ஏத்துக்க மாட்டேங்குது. அளவா போட்டா கூட பரவாயில்லைங்க. ஆஹ் ஃபுல்லா தள்ளிடுறோங்களா, அது திணறுதுங்க. அது திணறி கடைசியில் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்பவே தடை செய்யறது இல்ல. அதனாலதான் அறிவின் வலிமையால் தடை செய்ய வேண்டும். இங்கதான் நம்ம வர்றோம். எப்படி போனாலும் அது எப்படி போனாலும் பக்க விளைவு இருக்குதுங்க. எல்லா பொருளுக்கும் பக்க விளைவு உண்டு. ஆமாங்க, ஆமாங்க. உலகத்துல பக்க விளைவு இல்லாத பொருளே, அதனாலதான் திருவள்ளுவர் கூட நீரை மருந்தாகத்தான் இருந்து சொல்றேன். நீர் என்பது உணவுப் பொருள் கிடையாது. அது கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் தானே தவிர அது உணவுப் பொருள் கிடையாது. நமக்கு உணவுப் பொருள்ங்கிறது காற்றில் இருக்கிற நைட்ரஜன், காற்றில் இருக்கிற ஆக்சிஜன், காற்றில் இருக்கிற ஆர்கான், காற்றில் இருக்கிற கார்பன், இதுதான் எனர்ஜியா உள்ள போகுது. மூக்குள்ள போயிட்டு தான் இருக்குது. அஹ் நமக்கு அதுல இருந்து சூரிய வெளிச்சி பட்டுட்டு தான் இருக்குது. முழுமையா இழுக்கிறது இல்ல. சரி. அரைங்குறமா இழுத்துட்டு இருக்கிறனால அரைங்குறமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வெளியிருந்து சக்தி போயிட்டு தான் இருக்குது. அதை நம்ம நம்புறது இல்ல. காரணம் அந்த மேல இருக்கிற அழுக்கு படிஞ்சிருக்கிறனாலையும் அதை சுத்தப்படுத்தாதனாலையும் அரைகுறை நம்பிக்கை. இப்ப மூக்க பிடிச்சி பாருங்க, யாரா இருந்தாலும் மூக்க பிடிச்சா முடிஞ்சது கதை. சுவாசத்தை ஆமா அப்படின்னு நீ இப்போ 10 இட்லி சாப்பிட்டுருங்க. சரி, இங்க மூக்க பிடி. 10 இட்லி சாப்பிட்டாச்சு இல்லையா, மூக்க பிடிச்சா அப்பவே முடிஞ்சது கதை. இப்ப 10 இட்லிக்கும் மூக்குக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப மூக்குலதான் வேலையை நடந்துகிட்டு இருக்குது. என்னது மூக்க வழியா அதேதான். அப்ப நீ இட்லி பெருசு, சட்னி பெருசு, சாம்பார் பெருசு பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அதை தின்னு ஓட்டு அப்படி இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அத உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருளுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது. அப்ப உயிரற்ற பொருள் தான் உயிருள்ள பொருளா மாறுகிறது. இதை நடுநிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நடுநிலையாக வச்சுட்டா தான் நாம இதுக்கு போக முடியும். அவ்வளவுதான். இந்த ஒரு பக்கத்தை விட்டு படிச்சு முடிச்சுக்கலாம். 9ஆம் பாடத்துல ஒரு பகுதி, 9ஆம் பாடம். அஷ்டாங்க யோகத்தில் 2வது படியாக நியமத்தில் முதல் விதியாக அகத்தூய்மை வருகிறது. இந்த அகத்தூய்மை இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள அந்த யோகிகளை பார்க்க முடியாது. நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உட்சுத்தத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதன் ரத்தத்தில் வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது. அடையோக முறையான அஸ்தி நாலு என்ன இந்த மலக்குடலை சுத்தம் செய்யறதா, வாய் கொப்பளிக்கிற மாதிரி கீழே மலக்குடலை சுத்தம் செய்யறது வஸ்திம்பாங்க. அது நம்ம இன்னைக்கு வந்து இனிமா கேனுங்கிற 2 ஒண்ணுதான். அல்லது வேறு உபாயங்கள் ஏதோ ஒரு வகையினால பெருங்குடலை பூரணமாக சுத்தம் செய்து விட முடியும். அதனாலதான் இதனாலதான் இந்த இறந்து போறாங்க இல்லையா, இந்த மலக்குடலை சுத்தம் செய்யாதனால இறந்து போயிடுறாங்க. சரி, பழம் சாப்பிட்டே இருக்காருங்க, கீரை சாப்பிட்டே இருக்காரு. உன்னை யாரு சாப்பிட சொன்னாங்க? இடைவெளி விட்டு அசுத்தத்தை வெளியெடுப்பதற்கு தான் அந்த காய்கறி சாப்பிட்றோம். அப்புறம் 2 நாள் 3 நாள் பயிற்சி பண்றப்ப அங்க ஏதோ பழைய களி வந்து நிற்கும், அதை வந்து கொப்பிடிச்சு விடணும். அதை வந்து இனிமா வச்சு சுத்தப்படுத்தணுங்கிறதான் விஷயம். இதை செய்யலைன்னா பக்க விளைவு வரும். மீண்டும் நாம் 8 மணிக்கு பேசலாம். நன்றி.